அன்பிற்குரிய பெரியவர்கள், என் மனைவியை விட நான் அதிகம் காதலிக்கிற என் தோழன் ஸ்டாலின் கொஞ்சம் அன்பு அதிகமாகிற பொழுது இருவிகுதி மறைந்து இன்விகுதி வந்துவிடும். என் தோழன் பொறுத்துக் கொள்வான். தேவவிரதன் என்கிற பீஷ்மர் சந்தனுவுக்கும் கங்கைக்கும் 8வது மகனாகத்தான் பிறந்தார். அந்த தேவவிரதன் என்கிற பீஷ்மர் 8வதாக பிறந்தான் என்றால், அந்த பாரதத்தை நடக்க வைப்பதற்காக வந்தானே இறைவன் பரந்தாமன் கண்ணன், அவனும் 8வதாக பிறந்தவன் தான். இந்த நாட்டிலே 8வதாக பிறந்த பல பேர் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். கவியரசு கண்ணதாசன் 8வதாக பிறந்தவர். நானும் 8வதாக பிறந்தவன். எல்லாம் மகிழ்ச்சியாக கேட்கிறீர்கள். என்ன செய்வது? சகுனியும் 8வதாகத்தான் பிறந்தார். அதனாலே தான் ஆங்கிலத்திலே எண் ஜோதிடம் பார்ப்பவர்கள் 8ஆம் நம்பரை சனியின் நம்பர் என்று சொல்வார்கள். எட்டாத பதவிகளை எட்டிவிட்ட பல பேர் சகுனிகளாக மாறியதை தமிழகம் சந்தித்தது. எனக்கும் இவருக்கு இருக்கிற உறவு என்னன்னா, தொலைபேசியில் கூட்டு தலைப்பு கேட்பார், நான் பாட்டு சொல்லிடுவேன், சிந்திப்போம் அப்படின்ற. இன்னைக்கு மதியம் சொல்லுகிறாரு, இதுக்கெல்லாம் ஒன்றும் ஐயா தயார் பண்ணியிருக்கவே மாட்டார். மேடைக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே என்கிட்ட ஏதாவது கேட்டு அவர் பாட்டு சொல்லுவார், நிறைய விஷயம் வரும்னார். மக்கள் சிந்தனை பேரவைன்னா என்னன்னு அவர் சொன்னார். நான் வேற மாதிரி பார்க்கிறேன். மக்கள் என்ன சிந்திக்கிறார்கள், மக்களை என்ன சிந்திக்க வைக்க வேண்டும், மக்களுக்கு என்ன சிந்தனை தேவை என்பதையெல்லாம் உணர்த்துவதற்குத்தான் இந்த பேரவையை ஈரோட்டிலே இவர்கள் துவங்கி நடத்துகிறார். புத்தக கண்காட்சி இப்படி நடத்துறவங்களை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. எல்லா ஊர்லயும் தேரோட்டம் நடக்குது. சில ஊர்களில் தேரோட்டம் நடத்துறதுல கூட ஜாதி வந்துடுது. அந்த ஜாதிக்காரன் இழுத்தான்னா நான் இழுக்க மாட்டேன். ஆனா 63 நாயன்மார்கள்னு பெரிய புராணம் எழுதி வச்சிருக்கான். அதுல எல்லா ஜாதிக்காரனும் சிவபெருமானுக்கு நெருக்கமா இருந்திருக்கான். அதனாலதான் பாரதி சொன்னா, நந்தனார் ஒருத்தன் தாண்டா அந்தனம். நான் பாரதி என்னது, ஆனா அவனை ஒரு ஜாதி சொல்லி தள்ளி வச்சிருந்தாங்க. அவனை தள்ளி வைத்திருந்த இனத்தில் பிறந்த பாரதி சொன்னான், அவன் ஒருவனே அந்தணன். எதுக்குன்னு கேட்டா பாரதி சொன்னா, மற்றவெல்லாம் சிவபெருமான் பக்கத்தில் நின்னே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா இவன் தள்ளி நின்னா, இவனுக்காக தன்னுடைய வாகனமான நந்தியையே தள்ளிப்போன்னு சிவபெருமான் சொன்னான்னா இவன் தானடா பெரிய ஆளு. நம்ம நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு. நமக்கு தேசத்தந்தை ஒருவர் இருந்தார், ஒத்த வேட்டியோட, இல்லையா? இங்கிலாந்துக்கு போகிறார், இங்கிலாந்து மன்னரை சந்திக்க போகிறார். இங்கிலாந்து மன்னரை சந்திக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தனியா ஆடை அலங்காரம்லாம் பண்ணாதான் அனுமதிப்பாங்க. நம்ம கிளடு போய் சொல்லுது, நான் இந்திய மக்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், அவர்களிலே பல பேருக்கு இந்த ஒற்றை ஆடை கூட இல்லை என்பது உங்கள் மன்னருக்கு தெரிய வேண்டும் என்றால் நான் ஒற்றை ஆடையோடு தான் அவரை சந்திப்பேன். மன்னர் சந்திக்கிறாரா இல்லையா கேட்டு சொல். இதுக்கு பேர் தான் ஆண்மைங்கிறது. ஆனா நம்ம தமிழ்நாட்டு தலைவன் பூரா ஆண்மையை பல ஊர்ல நிரூபிச்சிருக்கான்னு இப்ப தெரியுது. இது வேற ஆண்மை. இது அதனாலதான் பழனியில டாக்டர் சிட்டுக்குருவி எல்லாம் கொண்டுகிட்டே இருக்கார். ஆண்மை என்பது ஆளுமை பண்பு. ஆண்மை என்பது விரிலிட்டி இல்ல. விரிலிட்டி ஆண்மை. ஆளுமை பண்பு எவனிடம் இருக்கிறதோ அவன்தான் ஆண்மை. இங்கிலாந்தில் நின்று சொல்றார், மன்னர் பார்க்கிறாரா இல்லையான்னு கேளுங்கிறார். முடியுமா? அப்போ மன்னர் பார்க்கிறேன்ட்டார். மன்னரை பார்த்துட்டு வெளியில வர்றாரு. நிருபர்கள் போய் கேட்கிறான், என்னங்க இத்தனை ஆடையோட போய் மன்னரை பார்க்குறீங்க? அந்த கிழவன் சிரிச்சுட்டே சொல்றாரு, உங்க மன்னன் தான் எனக்கும் சேர்த்து உடுத்திருக்கானேங்கிறார். இல்ல அதுக்குள்ள வேற ஒரு செய்தி வைக்கிறாரு காந்தியடிகள்.
உன் மன்னன் உடுத்தி இருக்கிற ஆடை என் மண்ணிலே சுரண்டிய என் மக்களின் செல்வ வளத்தில் அல்லவா உன் மன்னன் ஆடை உடுத்தி இருக்கிறான், அரசாளுகிறான். அவருக்கு எப்படி ஆளு? காந்தியை மட்டும் நம்ம தலைவர்கள் பின்பற்றி இருந்தால் நாடு உருப்பிடாம போகுமா? உலகத்தில் எந்த நாட்டிலே விடுதலை போர் நடந்தாலும் அந்த விடுதலை போருக்கு தலைமை தாங்கிய தலைவன் தானே அந்த நாட்டின் முதல் அரசு தலைவன் ஆனான். மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தால் ஆகாவென்று எழுந்தது வார் யுகப்புரட்சி கொடுங்கோலன் ஜாரன்னும் பேர் இசைந்த பாவி அலறி விழுந்தான் என்று பாடினானே பாரதி. மாவீரன் லெனின் ஓ மழை இதுல ஒரு பயம் இருக்குது. நீங்க வந்ததுனால மழை வந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா மழை வராத ஊருக்காரன் கூட்டு உதப்பான். என்ன ஒரு பெருசா இருக்குதா விபதி? சரியாயிடுமா? சரி சரி. அதை கூட பாரதி சொல்லுவான். கண்ணன் உழவனா, கண்ணனை உழவனா பார்ப்பான், அந்த தாழ்த்தப்பட்ட குலத்தாழா பார்ப்பான். சில விஷயங்களெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டி இருக்குது. எங்க கிராமத்தில் எங்க உழவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வயதானவர் வருவார், காக்கைன்னு. என்ன காக்கைன்னு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ மழை வரும்னு சொல்லுவார் அவர். மழை வருவதற்கான அறிகுறியே இருக்காது. அந்த பெரியவர் சொல்லுவார், இப்போ மழை வரும் யாம்பார். சரியா 10 நிமிஷம் மழை வந்துடும். அவரே சொல்வார், மழை வருகிற மாதிரி இருக்கும். அறுவடைக்கு போயிருப்போம் சின்ன பையன். அப்ப கேட்பேன், மழை வரும் போல இருக்கு, இது மழை வராதுங்கயா போயிரும் பாரு. அவரை பார்த்து கேட்பேன், இப்ப நேரம் என்ன இருக்கும்? 12 காலம் பாரு. மணியை பார்த்தா 12 காலம் இருக்கும். வெயில பார்த்து சொல்லுவார். இதை பாரதி எழுதுவான். அவன் ஆண்டைய அவனையும் கண்ணன் அடிமையா வச்சு கண்ணன் சொல்லுவான், காற்று மழை குறி தப்பி சொன்னால் என்னை கட்டி வைத்து அடியாண்டேம். அவன் காற்றோ மழையோ குறியோ நான் தப்பி சொல்ல மாட்டேன். நம்ம அரசாங்கங்கள் போய் இப்ப மலையில வாழுகிற மக்களை எல்லாம் சீர்திருத்துறோங்கிறான்ல, அதுல ஒரு சிக்கல் இருக்குது. அவனை மலைவாழ் மகனா நீங்க வச்சிருந்தா தான் அவன் காட்ட நமக்கு சொல்லுவான். இருந்த இடத்துல நாங்க கூட நிக்கிறோம். எங்க ஒரு பாவநாசத்துக்கு மேல போயிருக்கிறோம். அந்த மலை தோழர் என்கிட்ட டக்குன்னு சொல்றாரு, ஐயா புலி பக்கத்துல வருதுங்கிறாரு. அந்த வாடையில ஒரு பக்கம் போனா சொல்றாரு, இங்க யானை நடமாட்டம் இருக்கியாங்கிறாரு. அவருடைய இந்த மிருகங்களுடைய கழிவுகளை வச்சு இந்த மிருகத்தின் கழிவு அது வந்துட்டு போயிருக்குங்கிறார். அதை காலில் மிதிச்சு பார்க்கிறார். சூடியா இப்பதாயா நம்ம இப்ப அவனையும் போய் நவீனப்படுத்துறோங்கிறோம். எது கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா காட்டை காப்பாத்துறவன், காட்டை பத்தி தெரிஞ்சவன், காட்டு மிருகங்களை குறித்து தெரிந்தவன் அவன் என்பது நமக்கு தெரியணும். அப்ப அந்த தேசத்தந்தை காந்தி, மாவீரன் லெனின் ரஷ்யாவுக்கு தலைவராயிட்டாரு, மாசேத்துங்கு லீ சோக்கின் சைனாவுக்கு தலைவராயிட்டாங்க, மார்ஷல் டிட்டோ அங்க தலைவராயிட்டார், ஜார்ஜ் வாஷிங்டன் அங்க தலைவராயிட்டாங்க. உலக அரசியல் வரலாற்றில் ஒரு நாட்டின் விடுதலை போருக்கு தலைமை தாங்கிய ஒரு தலைவன், அந்த நாட்டின் அரசு தலைவனாக வராத ஒரே தலைவர் தேசத்தந்தை காந்தியடிகள் தான். நான் அதுக்கு பாடுபடலைன்னாரு. அதை மட்டும் நம்ம தலைவனுக்கு பதவி ஆசை இல்லாம இருந்திருந்தானேன்னு வைங்க, இத்தனை சிக்கல் நமக்கு கிடையவே கிடையாது. யார் கைதாகிறான், எப்ப கைதாகிறான்னே தெரியல. ஆனா எதுக்கு கைதாகிறோன்னு அவனுக்கு தெரியுது. நமக்கு இந்தியாவிற்கு விடுதலை தந்துவிட்டு போகிற பொழுதே இந்தியாவை 2ஆக துண்டாடி விட்டு அதன் விளைவாக இந்து முஸ்லிம் கலவரத்தை வெள்ளையர்கள் தூண்டுவிட நவகாளியிலே ரத்த களரி. இந்த கிழவர் ஒத்த வேட்டியோட அங்க போயாச்சு நவகாளியை பார்க்க. நேரு சொல்றாரு, போ வேண்டாம்ங்கிறாரு. என்னுடைய பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளுகிறாரோட தகப்பன் எப்படி இங்க இருக்க முடியும்? நவகாளிக்குள்ள போறார். பின்னால மாவட்ட ஆட்சித்தலைவர் போறாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் பின்னால ராணுவம் போகுது. காந்தியடிகள் நின்றுட்டாரு. மாவட்ட ஆட்சித்தலைவரை கூப்பிட்டாரு, இங்க வா. என்ன எதுக்கு ராணுவம்னாரு. அவன் ரொம்ப புத்திசாலி. உங்க ஆட்சித்தலைவர் கிரிக்கெட் விளையாடலாம் மாறி போயிட்டாரு. அவன் அப்படி கிடையாது. அவன் ரொம்ப விவரமா இங்கிலாந்துல சுத்தமா தோத்துட்டு தான் வருவானு போல இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பெரிய அவன் வெள்ளைக்காரன் விளையாட்டு, வெள்ளைக்காரன் தானே தோக்க முடியும். வெள்ளைக்காரன் தான் நம்மகிட்ட விதைச்சிட்டு போனான் அந்த வினையை. ஹாக்கின்னு ஒரு நல்ல விளையாட்டு இருந்தது. அவன் போகும்போது இதையும் கொடுத்துட்டு போயிட்டான். எய்ட்ஸை கொடுத்த மாதிரி கிரிக்கெட் ஒன்று கொடுத்துட்டு அதுல ஒண்ணுமே புரியல. அதுலயும் நம்ம சிந்திக்க மாட்டோம். சௌரவ் கங்குலின்னு ஒரு பையன், அவன் தான் நிறைய வெற்றி அடைஞ்சு கொடுத்தான். அவன் தான் நல்ல விளையாடுவான், நாட்டுக்கா விளையாடுவான். ஆனா என்ன செஞ்சாலும் சச்சின் தான் செஞ்சாங்க. இந்த பெல்லுன்னு ஒரு வேலை டோனி அவுட் இல்லைன்னு சொல்லிட்டானா, அது கூட சச்சின் தான் சொன்னாருங்க. சச்சின் ஏன் 10 ரன் அடிச்சாருன்னு கேட்டா அவருக்கு அன்றைக்கு காய்ச்சல் அடித்ததுங்க. இந்த எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒரு பக்கம் வச்சுக்கும். கேட்கிறாரு கலெக்டர்கிட்ட, என்னடா மிலிட்டரி ராணுவம் எதுக்குங்கிறாரு. அவன் ரொம்ப புத்திசாலி, ஏன் பாதுகாப்புக்குன்னா. அப்ப காந்தி சொன்னாரு, உனக்கு எதுக்குடா பாதுகாப்புக்கு ராணுவம்னாரு. உன்னை நான் பாதுகாக்கணும். யாருனா
என்ன உன்னை நான் பாதுகாக்கலன்னு வச்சுக்க, என்ன இந்த ஊர் மக்கள் கொண்டுருவாயா, உனக்கு ஒன்று ஆச்சுன்னா உன்னை பாதுகாக்கத்தான் ராணுவம் கொண்டு வந்துருக்குன்னு அது என்னையும் நான் பாதுகாத்துக்கணும்லன்னா. ராணுவம் போனா தான் உள்ள போவேன்னா அந்த கிழமை. ராணுவம் போயிடுச்சு முழுமையாக. ராணுவம் அந்த பகுதியிலிருந்து வெளியேறியதன்றதற்கு பிறகுதான் காந்தி உள்ள போறார். ரத்த களரி. இப்பெல்லாம் இருந்த இடத்திலிருந்தே தலைமை அறிக்கை விடுறான், கலவரத்தை நிறுத்துங்கள்ங்கிறான். எதுக்கு? நான் போனா என்ன தாண்டா முதல்ல கொல்லுவானுங்க, தேடிக்கிட்டு இருக்கானுங்க. நான் இது வந்து ஒத்த வேட்டையோட உள்ள போகுது கிளறு இல்லையா? இவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு காந்தியின் மீது இருக்கிறதே, பகத்சிங்கை தூக்கிலே ஏற்ற வேண்டும் என்று வெள்ளையர்கள் தீர்மானித்த பொழுது காந்தி அதை எதிர்க்கவில்லை, தடுக்கவில்லை என்று. அது ஒரு வரலாற்று பிழை இவர்கள் சொல்வது. ஏன்னா நாடாளுமன்றத்திற்குள்ள தானே பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரும் குண்டு வீசுறான். சைமன் எதிர்த்து வீசுறான். சைமன் அங்க இருக்கிறான். ஆனா காலி நாற்காலிகள் இருக்கிற பகுதியில் தான் வெடிகுண்டை வீசுறாங்க. நீதிமன்றத்தில் பகத்சிங் சொல்றாப்புல, இந்த வெடிகுண்டை சைமன் மீது எங்களால் வீசி இருக்க முடியும், ஆனால் அந்த நாடாளுமன்றத்தில் என் நாட்டின் தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களை எப்படி நான் கொல்ல முடியும்? மோத்திலால் இருந்தார், எங்கள் ஜின்னா இருந்தார், எங்கள் யாரு பகத்சிங் சொல்றாரு. பகத்சிங் அப்பாவுக்கு என்ன சங்கடம், 21 வயசு பையில தூக்கில போட போறான்னு. அவர் என்ன பண்ணிட்டார், அரசாங்கத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டார், என் பையனை விட்டுருங்க. இந்த வரலாற்றை தப்பா சொல்ற பிள்ளைகளுக்கு சொல்றேன், பெத்த தந்தைக்கு அவன் என்ன எழுதினான் தெரியுமா? எனக்கு பூநூல் கல்யாணம் நடத்துகிற பொழுது எங்க தாத்தா இந்த பேரனை இந்த நாட்டிற்காக அர்ப்பணிச்சிட்டேன்னு சொன்னாரு. நீயும் சொன்னேன். அப்போ என்ன பண்றப்பா நீ? இப்போ உங்க அப்பா சொல்லியும் மாத்திர, நாட்டுக்கும் துரோகம் பண்ற, எனக்கும் எதிராக நீ எழுதுகிறாய், மன்னிப்பு கேட்டிருக்கிறாய். உன்னை என் தந்தை என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன். நீ உடனடியாக இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேள்னா. நான் என்ன கேட்கிறேன், பெத்த தந்தையே தனக்காக பேசினா அவளை மன்னிப்பு கேளுங்கிறான, தேச தந்தையை ஒத்துக்குவானாவே? அது அந்த கிழடுக்கு தெரியாதா காந்திக்கு? அவர் வேற முனை, இவன் வேற, இவன் தீவிரவாதி அப்படின்னு இப்ப சொல்றோம். அவனும் போராடி என்ன தூக்கு மேடையில் தூக்கு தண்டனை மேல்முறையீடு பண்றான். முன்ஜாமீன் கேட்கல, மேல்முறையீடு பண்றான். என்னது அந்த மேல்முறையீட்டில் என்ன பண்றான்? இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்கு தந்திருக்கிற தூக்கு தண்டனையை உறுதி செய்யுங்கள் முதல். ஆனால் எங்களை கிரிமினல் குற்றவாளிகள் என்று தூக்களிக்காதீர்கள். இந்திய விடுதலைக்கு போடப்பட்ட விடுதலை போர் வீரர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவை தூக்கிலிடு என்று எழுது. கிளவாண்டுட்டுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கே ஜாமீன் கேட்கிறானே, அந்த பைய தூக்கில போடுங்கிறான். சிறைச்சாலையில் எடை போட்டு பார்ப்பாங்க. தோழர் நான் நிறைய செயலுக்கு போனவங்க தெரியும், எடை போட்டு பார்ப்பாங்க. அது வெள்ளக்காரன் காலத்திலும் உண்டு, இப்போ உண்டுன்னு வைங்களேன். மரண தண்டனை கைதிகளை எடை போட்டா எடை குறையும், அவனுக்கு நோய் வந்துடும், பயப்படுவான். பகத்சிங்க வெள்ளக்காரன் எடை போடுறான், எடை கூடுது. அந்த ஜெயிலர் போய் கேட்கிறான், என்னடா உனக்கு மட்டும் எடை கூடுதுன்னா, என் தாய் திரு மண்ணிற்காக மரணமடைய போகிறேன் என்கிற மகிழ்ச்சியில் என் உடல் எடை கூடுகிறது. தூக்கு மேடையில் கொண்டு நிறுத்திருக்காங்க. கருப்பு முகமுடி போட, அது இந்த பயத்துக்காக போடுவான், முகமுடி எடுறான்ட்டான். அவன் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தூக்கு மேடைக்கு போகிறவரை படிச்சுக்கிட்டு இருந்தோம், புத்தகமா போயிட்டே இருக்குமா. ராஜகுரு கேட்பானா, எதுக்குடா இதுவரை படிக்கிறேன்னு? மரணம் அடைகிற பொழுது நான் முட்டாளாக மரணம் அடைய வேண்டும் என்று கருதுகிறாயா? புத்தக கண்காட்சி, அதனால சொல்றேன். மகாத்மா காந்தி அந்த செல்லாளன் என்ன பண்ணார், ஒரு சின்ன ஆபரேஷன், மயக்க மருந்து கொடுக்குறான்னு இருக்காங்க, வேண்டான்னு கீதையை எடுத்து வச்சுக்கிட்டாராம். நான் படிக்க ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆபரேஷன் பண்ணிட்டார். படிச்சா அப்படி படிக்கணும். அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் மருத்துவர் சொல்லிக்காம முடிஞ்சிட்டு இருந்தாலும் சரிப்பான் ஆழ்ந்து இந்த கருப்பு மோமடி எடுத்த உடனே அந்த வெள்ள நீதிபதி தூக்கு தண்டனை நிறைவேற்ற நிற்கிறான். அவனை பார்த்து சொல்லுங்க, ஐ திங்க் தட் யூ ஆர் தி லக்கியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டுங்கிறான். நீதிபதியே, நீதான் உலகத்திலேயே அதிர்ஷ்டம் செய்த வெள்ளைக்காரன்கிறான் பகத்சிங். அவனுக்கு ஒன்னும் உள்ளபடியே பார்க்கிறான். ஒரு தாய் நாட்டு மன்னருக்காக 21 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் ஒருவன் தூக்கு மேடையிலே முகமூடி கூட இல்லாமல் அந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்டு கழுத்திலே ஏற்றிக்கொண்டு உயிர் துறந்த வீரனை பார்க்கிற வாய்ப்பு உனக்கு மட்டும் தானடா இருக்கிறது. அந்த கிழடு ரத்த வெள்ளத்துக்குள்ள தனியா போகுது. இவன் தூக்கு மேடையில் அவ்வளவு தைரியமா நிற்கான். அவங்க 2 பேரும் தானே அஞ்சானஞ்சன்னு சொல்லணும்.
அஞ்சா நெஞ்சன்னா யாரு? இவங்க 2 பேரும். இப்ப நான் என்ன எடுத்துக்கிடுங்க, தோழருக்கு தெரியும், நானும் என் ஓட்டுநர் மட்டும்தான் தமிழ்நாடு பூரா பயணம் பண்றோம். நான் அஞ்சா நெஞ்சேன். இறங்கும் போதே 200 ரூபாய் சுத்தி நிக்கான், அவன் அஞ்சா நெஞ்சேங்கானே. எனக்கு புரியலையே, இது என்ன நாடு இது? சிந்திச்சோமா இத? தேர்தல் அதிகாரிகளாக இருப்பவர்கள் தங்களை சரிப்படுத்திக் கொண்டதனாலே தானே ஒரு தேர்தலை சிறப்புற நடத்தி தருகிறார்கள். படிச்சவன் ஒழுங்கமா இருக்கணும், சிந்திக்கணும். படிச்சவன் சூதும் பாவம் பண்ணா போவான் ஐயோன்னு போவாங்கிறான் பாரத். படிச்சவன் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணலாமா? நிறைய பேர் இப்ப தூங்கல தமிழ்நாட்டில், நிறைய பேர் தூங்க மாட்டேங்கிறான். ஆமா, பூட்ஸ் சத்தமா கேக்குங்க. ஆனா பண்டித நேரு வீட்டிலே பூட்ஸ் காலடி ஓசை கேட்டது. நேரு ஆனந்த பவன மாளிகையும் தீன்மூர்த்தி பவனமும் இன்னைக்கு விலை சொன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி இருக்கும் இல்லையா தோழர்? நாட்டுக்கு கொடுத்தவன் 12 வருஷம் ஜெயில இருந்தாயா, பாட்டே போடலையே. 12 வருஷம் போனவள 12 வருஷம் சிறையினிலே பண்டித நேரு இருந்தாரேன்னு பாடியிருக்கான்ல. ஆனா எல்லாம் புரியுது. பன்னெண்டு வருஷம். அப்ப எப்படி அழகான இளம் மனைவி கமலாவை விட்டு 3 வருஷம் ஜெயில இருந்துட்டு நேரு வீட்டுக்கு வர்றாரு. கமலா நேரு வந்து உட்கார்றாரு, தேநீர் தயாரிச்சுட்டு வருது, அதுக்குள்ள பூட் சத்தம் கேட்குது, வெள்ளை அதிகாரிகள் வர்றாங்க. என்னன்னா அனதர் அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் யூ மிஸ்டர் நேருங்கிறான். எழுந்துச்சு அவர் பாட்டு போறாரு. கமலா போய் சொல்லுது, ரொம்ப நாளைக்கு ஒரு டீயாவது குடிங்களாங்குது. இல்லை வேண்டாம் கமலா, டீ தானாங்குது. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, இந்த டீயை குடிச்சு நான் ஜெயிலுக்கு போனேன்னு வச்சுக்க கமலா, உன் நினைவிலே இருப்பேன். என் நாட்டு மக்களுக்காக சிறைச்சாலைக்கு போகிற நான் உன் நினைவிலே போனால் அது மரியாதையாக இருக்குமா கமலா? டீ வேணும். திரும்ப போனா 2.5 வருஷம். எத்தனை வருஷம்? இப்ப 10 நாள் இருந்தா எல்லா கட்சிக்கும் சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஜெயிலுக்கு போனது, சிறை சென்று மீண்ட மாவீரர் எங்க போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன சிறை சென்று மீண்ட சிம்மல்வே 12 வருஷம் இருந்தாலும் அவன் நேரு. அவங்க தகப்பன் பண்டித மோதிலால் நேரு அந்த காலத்துல 1 மணி நேரத்துக்கு 50,000 ரூபாய் வாங்குற வழக்கறிஞர். ஆனந்தபுரம் மாளிகை தரையில படுத்து கிடக்கிறார் மோதிலால். மகனால தானே அவர் விடுதலை போராட்டத்துக்குள்ள வந்தார். வேலைக்காரங்க போய், ஐயா தரையில படுத்திருக்கீங்களா? என் பிள்ளை ஜெயில இப்படித்தானே படுத்திருப்பாங்கிறார். ஒத்த பிள்ளை இல்லையா? நேருவுக்கும் பேரன் இருந்தானே, இருந்தான்ல பிரதமர் ஆந்திரா வேற இருந்தாங்க. இவர் டேராடூன்ல இருக்கிறாரு. இந்திரா காந்திக்கு குழந்தை பிறகுது, ராஜீவ்னு பேர் விடுது அந்த அம்மா. சிறையிலிருந்து மகளுக்கு கடிதம் எழுதுகிறாரு. ராஜீவ் என்றால் கமலம் என்ற அர்த்தம், உனக்கு உன் அன்னையின் மீது அதிக பற்று, அதனாலே தான் அவள் பெயரை விட்டிருக்கிறாய். சரி பிரியதர்சினி, அவன் நம் குடும்ப நிறத்திலே இருக்கிறானான்னு கேட்கிறார். காஷ்மீரத்து குங்குமம் அப்படிலாம் கேட்டு எழுதுறார். முதல் பேரன். இந்திரா காந்திக்கு அலகாபாத்துக்கு ஒரு தகவல் வருது. அலகாபாத் ஜெயிலுக்கு கோவிந்த வல்லப பந்தையும் நேருவையும் கொண்டு வர்றாங்க. யாரு? வெள்ளை அதிகாரிகள். இன்றைக்கு அநேகமா இன்னைக்கு சாயங்காலம் வந்துருவாங்கன்னு. இந்திரா காந்தி என்ன பண்ணுது, ராஜீவ் காந்தி சின்ன குழந்தை கையில தூக்கிட்டு எந்த வழியாக போலீஸ் வேன்ல தன்னுடைய தந்தையை கொண்டு வருவாங்களோ அந்த ரோட்ல போய் நிக்குது தயாரா. ஒரு 6:45 7 மணிக்கு இருட்டுற நேரம் வருதா, திருவிளக்கு கீழே இந்த அம்மா நிக்குது. அந்த வேன் குறுக்க போகும்போது திருவிளக்கில் தூக்கி மகனை காட்டுது. போலீஸ் வேன்ல இருந்து நேரு பார்க்கறான் பேரனை. சிறையில போய் எழுதுறாரு. திருவிளக்கின் கீழே கூட ராஜீவ் காந்தியினுடைய உன் மகனின் நிறத்தை பார்த்தேன் மகளே, அவன் என்னை விட அழகாக இருக்கிறான். ஜீவானந்தம் ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு நிற்கிறாரு. இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி தூக்கிட்டு வந்து நிற்கிறான். ஜீவா சட்டையை தனது அவட்ட போய் நிற்கிறார். சுடு அப்படிங்கிறார். அவன் அஞ்சா நெஞ்ச.
என்ன சொல்றீங்க? எவனிடம் நேர்மையும் நாணயமும் ஒழுக்கமும் உண்மையும், எவனிடம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறதோ அவன் தான் அஞ்சா நெஞ்சனாக வாழ முடியும். கோழைகளால் வாழ முடியாது. எவன் நேர்மையோட இருக்கானோ அவன் தான் அஞ்சா நெஞ்ச கொண்டவனா இருப்பான். நெஞ்ச திறந்து காட்டுற ஜீவா. ஒரு நாள் பாலச்சந்திரன், ஒரு டி.கே. பாலச்சந்திரன் ஒரு மலையாள தோழர் இருந்தாரு, கம்யூனிஸ்ட் கட்சி நடிகர். பார்க்க போறாரு ஜீவாவை. உடம்பு பூரா வீங்கி இருக்கு, போலீஸ்காரன் அடிச்சு எண்ணெயை போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இவர் சொல்றாராம் பாலச்சந்திரன், 4 நாள்ல சரியாயிரும் பாருங்கிறாராம். என்ன வந்து என்எஸ்கே வீட்டுல இருந்து மதுரம் அண்ணி கொடுத்து விட்டது, போட்டுட்டு இருக்கேன், குணமாயிரும். பெரியார் சொன்னாரு தானே, நான் ஏன் நாத்திக நான் என்கிற புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்துட்டு கையிலையும் காலையும் லீடிங் செயின் போட்டு இவரை பொள்ளாச்சி வீதிகளில் கூட்டு போறதை பார்த்துட்டு இருந்த கல்லூரி மாணவர் பாலதண்டாயுதத்தை தானே மிகப்பெரிய போராளியாக ஜீவானந்தனுடைய கைது மாத்துச்சு. இப்ப கைது எவனையுமே மாத்த மாட்டேங்க. அப்ப பாலதண்டாயுதம் கிடைச்சிட்டாரு நமக்கு. இப்ப அப்படி இருக்கா? நிறைய அசிஸ்டன்ட் கமிஷனர் மாத்திக்கிட்டே இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா பூரா பழைய கம்பெனியா இருக்கானு. ஒண்ணுமே யோசிங்க. பெரியார் கூட்டு சொல்றாரு ஜீவாட்ட மன்னிப்பு கேளுன்னு, மாட்டேன்ட்டார். பெரியார் தப்பு பண்றான்னு சொன்னார். அது அந்த ஆம்பளை ஜீவாவா தான் இருந்தார். அவர்தான் எழுத சொன்னார், அவர்தான் வெளியிட்டார். அவருடைய தம்பியை காப்பாற்றி மன்னிப்பு கேளுங்கிறார். என்னால் முடியாது, நான் மனம் உணர்ந்து இதை எழுதினேன். போனார்ல சிறைச்சாலை ஜீவா. பெரியார் வாழ்க்கையில் அவற்றை வளர்ந்த தலைவனை எவனையா எல்லாத்தையும் திட்டிடுவாரு. இவர் ஒருத்தர் தான் ஒன்றும் சொல்ல. ஜீவா உங்களை விட்டு போனாருன்னு கேட்டா, அவருடைய தீவிரமான கொள்கைகளுக்கு என்னுடைய இயக்கம் இடம் கொடுக்கவில்லை. எந்த இயக்கம் இடம் கொடுக்கிறதோ அங்கே போய்விட்டார் தோழர் ஜீவான் மரியாதையா சொன்னாரு. காரணம் ஜீவானந்தத்தினுடைய ஒழுக்கம். ஏழையா பிறந்து ஏழையா வளர்ந்து ஏழையா வாழ்ந்து ஏழையாவே செத்துருக்கானே. அவனுக்கு கோடி தான் போட்டிருக்காங்க. செத்தா கோடி போடுவான்ல. இப்போ கோடியே வேற மாதிரி இருக்கு. அந்த கோடியா இந்த கோடியானே நமக்கு. வள்ளுவனுக்கு சிலையும் வள்ளுவனுக்கு கோட்டமும் வள்ளுவனின் குரலும் பேசுவதல்ல மனித வாழ்க்கை. வாழணும் வாழணும் வாழணும்டா. நீங்க காமராஜ் நாடானுக்கு திருக்குறள் தெரியாது. திருக்குறளே தெரியாம அவன் வள்ளுவ வழியிலே நான் வாழ்ந்துட்டான். அந்த ஆளு விளங்காதவன். திருக்குறளே படிக்கல. திருக்குறள் படிச்சார் அவரு. அந்த ஆள் பாட்டு நேர்மையா இருக்காரு. நான் கூட கேட்டேன், திருக்குறள் படிக்கல, ஏன் நீர் நேர்மையா இருக்கேன்னு. அது படிக்காதனால தான்டா நான் நேர்மையா இருக்கேன் அப்படின்னு. எப்படி மனுஷன் வா? ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்தவர் தான் கக்கன். அரசாங்க மருத்துவமனையில் தரையில படுத்து கிடந்தான் அவன், மந்திரியா இருந்தவன். என்ன மனுஷன்? மந்திரியா இருந்தா ஒரு 4 பேர் ஆஸ்பத்திரியை எழுதி வாங்க வேண்டாம்? சிந்திக்கணும். அதுதான் சொல்றேன். அப்படிலாம் இருந்தான் மந்திரி. புதுக்கோட்டையில இருந்து ராமையான ஒரு தேவர் இருந்தார், செலசாவண மந்திரியா, செத்து போயிட்டாரு. சென்னையிலிருந்து புதுக்கோட்டைக்கு அவர் சடலத்தை கொண்டு போக அவர் குடும்பத்தில் பணம் இல்லை. காமராஜர் லூர்தமாள் சேமன் ஒரு மீனவர் உள்ள மந்திரி கிறிஸ்துவ இருந்தா தெரியுமா, கன்னியாகுமரி. 2 வருஷத்துக்கு முன்னால அநாத நிலையத்தில் செத்து போச்சு பழைய மந்திரி. இப்ப மந்திரிகள் பல பேர் அநாதை ஆக்கிட்டான். பல பேரும் சொல்றான், ஏன் 2000 கோடி சொத்தியும் காணும். எங்க காணும்? அங்கதான் இருக்குங்க. எங்கதான்? எனக்கு புரியல. வெக்கப்பட வேண்டாம். என்ன பண்ண? ராவண மாதிரி தான் இவங்க. வான் நகு மண்ணகு நெடு நெடு வைர தோளான் நான் நகு பயங்கரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேறு நகு நெடுங்கட் செவ்வாய் மெல்லியல் மிதலை வந்த சானகி நகுவிழந்து நாணத்தால் சாம்புகின்றான்ங்கிறான் கம்பன். முதல் நாள் போர்ல ராமன்ட்ட போய் நிற்கிறான். எவ்வளவு பெரிய வீரன், 8 திக்கு யானையை வென்றவன், இந்திரலோகத்தை வென்றவன், யமன தலைகீழ அவன் தம்பி தூக்கி அடிச்சான். அப்படிப்பட்ட ஆளு ராமன்ட்ட தோத்து போறான். ராமனுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு. இந்த வாலியை விசாரிக்காம கொண்டதுனால இந்த பயிலையும் கொண்டு எதுவும் பழி வந்துடப்படான்னு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்காரு. அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ராமனுக்கு. ராமனும் நல்ல ஆளு தானே. சூர்பனக வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு 10 நிமிஷம் அவட்ட பேசியிருக்காரு இவர். எல்லாம்பளையும் இதை பண்றதுக்கு காரணம் ராமன் தான் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அந்த பிள்ளைக்கு புருஷன் இல்லை, ஜூர்பனைக்கு. புருஷன் உத்திச்சோன்னு பேரு. அவன் தான் ராவணன் தான் கொண்டு விட்டான். இந்த பிள்ளை தனியா இருக்குது. அந்த பிள்ளையினுடைய இடம் தான் அந்த இடம். ராமன் போய் பர்ணசாலை வச்சிருந்தார்ல, முறைப்படி பார்த்தா ஆக்கிரமிப்புல ராமனை அவ காலி பண்ணியிருக்கணும். அது சூர்பனையோட இடம்.
இந்த ஆள் அங்க போய் பர்ணசாலை போட்டு வீட்டுக்காரியோட இருக்காரு, வீட்டுக்காரி உள்ள தூங்கிட்டு இருக்கா. சூர்பனை இவனை பாக்குறா. எவன் செய்ய இனி வழங்கின எதுனா அவன் செய்ய தவம் உடம்பு அலச நோர்க்கின்றான், அவன் செய்ய தகைய நளின நாட்டத்தான் தவம் செய்ய தவம் செய்தான். அவ எப்படி ரசிக்கிறா இவன் தவம் செய்ய தவம் என்ன தவம் செய்ததுங்க சூர்பனகை. ஒரு அழகான பெண்ணா இவர்கிட்ட வர்றா. இவர் வந்த உடனே என்ன சொல்லணும், அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை, பொண்டாட்டியோட வந்திருக்கேன், பொண்டாட்டி இங்க இருக்கான்னு சொல்லணும்ல, சொல்லவே இல்லை. அதனாலதான் நம்ம ஆம்பளை யாருமே இந்த விழாவுக்கு வரும்போது யாராவது பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்காங்களா பார்த்தீங்களா, தனித்தனியாவே வராங்கிறது ராமனிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா அந்த பிள்ளை புருஷன் இல்லாத ஒரு புருஷன் இல்லாத பிறகு ஒரு அழகான ஆம்பளை பார்த்து காதலிக்க தப்பு கிடையாது. காதலிக்குது கேக்குது, இருந்தாலும் சொல்லணும்ல, என் பொண்டாட்டி சொல்லல. உங்க அண்ணன் குபேரனும் ராவணனும் வந்து தாரவாத்து கொடுப்பாங்களான்னு கேட்காரு. அப்புறம் நீ பிராமண பிள்ளை, நான் சத்திரியம், ஒன்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட முடியுங்காரு. அது ஆசையை தூண்ட தூண்ட அது என்ன பண்ணுது, நம்ம ரெண்டும் கந்தர்வ கல்யாணம் பண்ணிக்கணும், களவு திருமணம் பண்ணிக்கணும். அது சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சீதைக்கு விவரம் இருக்கா, வெளியே வந்துட்டா. சீதை பண்ண தப்பு இல்ல, அது வெளியே வந்தாளா. இந்த பிள்ளை பதறி போய் இன்னும் அழகா ஒருத்தி வாரா, ராம அவ கூட பேரு, இவளுக்கு பொண்டாட்டின்னு சொன்னா அது சொல்லுமா அந்த பிள்ளை, அது முட்டாளா ராமணன் தங்கச்சி. மலாரன் என்ன பண்ணுது, அங்க ஒரு அரைக்கி வாரான்னு இவர் திரும்பி பார்த்தார்ல, எச்சரிக்கை கேட்டார், நோ நோ ஷீஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு. அப்பதான் சூர்பனை சொல்லிச்சு, இல்ல அரைக்கின்னுது. இவர் உடனே சொல்றாரு, உடனே என் தம்பிட்ட போ, அவன் ரொம்ப கோவக்காரன், அதுவும் அவன்கிட்ட அனுப்பலாமா, அவனே பொண்டாட்டி இல்லாம பாதுகாவலுக்கு நிக்கிறான், அவன் எவ்வளவு டென்ஷன்ல இருப்பான். ஒண்ணுமே நம்ம ஆட்கள் உணர மாட்டேங்கானே. நான் ஒரு சின்ன இதுவும் சிந்திக்கணும், நீங்க ராமன் பொண்டாட்டியோட போராடலாமா காட்டுக்கு, அப்ப தம்பி கூட வரானா, இல்ல உன் வீட்டுக்காரையும் கூட்டுவான்னு சொல்லிடணும்ல அந்த ஆளு. சரி இப்படிலாம் சொன்னா பெரியார் மாதிரி பேசுறான்றாங்க. நான் ராமாயணம் படிச்சிருக்கேன் அதனால சொல்றேன். அப்புறம் சொல்றாரு, அங்க போய் என் பொண்டாட்டினா அவன் ஃபுல் டென்ஷன். அவன் யாரு, லிஸ்பனை. அவள் எப்படித்தாலும் கோபம் தான் அவளுக்கு. அந்த பிள்ளை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டான். சிந்திக்கிறீங்களா, சும்மா ராமாயணம் மட்டும் கேட்கக்கூடாது, ராமனை கடவுளுங்கக்கூடாது. ராவணன் தான் பிராமணன், ராம சத்திரியன். இவனும் ராமனை பாப்பாம்பான். ஒரு இளவையும் படிக்காமலே வண்டியை விட்டான் விட ரொம்ப நாளா. உங்களிடம் இதனை கூறிக்கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன் என்பதனை, அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை தெரிவித்துக் கொள்ள உரிமைப்பட்டிருக்க. இப்படியே 10 நிமிஷம் பேசுறீங்க, என்னல சொன்ன நீ? காமராஜ் நாடாம் படிக்கலைங்க நாடாம், ஆனா அவன் தான் அறிவாளி, அவன் தான் அறிவாளி. பிள்ளைகிட்ட பேசுறாரு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட, எப்பா அந்த காலத்து இந்த புலவனுகள்லாம் அவங்கள பிச்சை எடுத்தாவது படின்னு சொல்லியிருக்கானா, வேண்டாங்கன்னுங்களா, நீங்க படிக்க போங்கடா, நான் ஊர் ஊரா போய் உங்களுக்கா நான் பிச்சை எடுக்கண்டா, நீங்க படிங்க. நேர்மை என்ன சொல்றாரு, பிச்சை எடுத்தார். கற்கை நன்றே பிச்சை பிக்கணும் கற்கை நன்றே அதியூர் ராம்பாண்டிய சொன்னது சொல்றாரு. இல்ல குண்ணே நீங்க பிச்சை எடுக்காங்கடா, நான் எடுக்கேன். ஆசிரியர்கிட்ட கும்பிட்டார், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கிட்ட. ஏழை பிள்ளைகளையா அவன்கிட்ட அனுப்புறேன்டா, ஏமாத்திடாதீங்க பிள்ளைகளை, படிப்பு சொல்லி கொடுங்கப்பா. படிச்சுட்டானோன்னா அவனை பிழைச்சிக்கிடுவான்னார். படிச்சுக்கிட்டானா அவனுங்க ஆசிரியர்கள் பூரா சிட் ஃபண்ட் நடத்துறாங்களே, பைனான்ஸ் கம்பெனி சிட் ஃபண்டு, படிக்க வயல பயிர் விட்டு டீ வாங்கிட்டு வர சொல்லுது, பீடி வாங்கிட்டு வர சொல்றது. மாதா பிதாவுக்கு அடுத்தாப்புல அவங்கள வச்சு பார்த்தாங்க. சிந்திக்க வேண்டாமா? நான் என்ன சொல்றேன், படிச்சவன் எந்த தொழிலுக்கு வரையோ அந்த தொழில நீ உண்மையா இருந்தேன்னு வச்சுக்க, ஊழல் எப்படிடா வரும் இந்தியாவுக்குள்ள? வெளிப்படையா கேக்குறீங்க. எல்லா அரசு அதிகாரியும் நான் தப்பு பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணுவ, இங்க இருந்து இன்னொரு ஊருக்கு மாத்துவியா, மாத்திக்கோன்னு எல்லாரும் சொல்லிட்டோம். எத்தனை பேரை மாத்துவான் அரசியல்வாதி? அப்பெல்லாம் மாவட்ட ஆட்சியில் அவர் இருந்தாங்க. காமராஜ் காலத்தில் திருநெல்வேலியில் பசுபதி இருந்தார். எங்க சங்க ரெட்டியார், தமிழ்நாடு பூரா ரெட்டியார்கள் ஹோட்டல் வச்சிருக்காங்க எங்க ஊர்ல இருந்து ரெட்டியார்கள். அவங்களுக்கெல்லாம் தலைவர் பெரிய பண்ண சங்க ரெட்டியார், காங்கிரஸ்காரர். நாங்குநேரி எம்எல்ஏ. ரத்னா டாக்ஸன் ஒன்று இருக்கு, பாரதி டாக்ஸன் ஒன்று கட்டிருக்காரு, பசுபதி கலெக்டர். ஒரு தேதி வச்சுங்களேன், இப்போ நாளைக்கு தான் காமராஜ் திறக்க வராரு. வந்துட்டார் காமராஜர் இல்லை. கலெக்டர் என்ன பண்றாரு, தியேட்டருக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டார். போய் சோதிச்சாரு, பெயிண்ட் காயல, வயரிங் சரியில்லை, மக்களுக்கு ஆபத்து இல்லைன்னு. காமராஜ் வந்து இறங்கியாச்சு. இந்த கட்சிக்காரன் போய் ஒருத்தன் கும்பிடுறான், என்னன்னு, கலெக்டர் லைசன்ஸ் தரலையா, சரி அப்ப நான் திறந்து வச்சிடுறேன், அவன் லைசன்ஸ் வந்த அப்புறம் நடத்திக்கங்க. இப்பனா கலெக்டரை க்ளோஸ் பண்ணிடுவான். முதல்ல அவனை கொன்று. அந்த கலெக்டர் சொல்லுது, நான் திறந்து வச்சுட்டு போறேன், நீ அப்புறம் நடத்து. அப்பவும் எல்லா கட்சியிலும் அயோக்கியமா 2 பேருக்கு தான் வந்தேன். அயோக்கியனை பத்தி நீங்க வருத்தப்படக்கூடாது, அவன் பெர்மனண்டா எல்லா கட்சியிலும் இருப்பான். அதுல ஒருத்தன் நைசா காமராஜ்கிட்ட போய், லைசன்ஸ் எல்லாம் தர வேண்டாயா, சொல்லு நீ ஏதோ சொல்ல வரையங்கிறார். இவருக்கு தெரியுது, அவனை அந்த குரல்லே காமிச்சிருவாரு சண்டாளையும். சொல்லு,
அந்த கலெக்டரியா லைசன்ஸ் ராட்டா பரவாயில்ல சொல்லு. அவர் சொன்னாரியா, நாங்கள் சொன்னோம் முதலமைச்சர் காமராஜ் திறக்க வராருன்னு சொன்னோம். சொல்லு என்ன சொன்னா அப்படின்னு. நான் நினைச்சா முதலமைச்சர் ஆகிடுவேன், உங்க காமராஜ் நினைச்சா கலெக்டரா முடியுமான்னு கேட்கான் ஐயா அப்படின்னு. 10 சிரிச்சாருன்னா வெடி சிரிப்பு தான் சிரிப்பா. 10 நிமிஷமா கக்கன்னு சிரிக்க. சரியா தானே கேட்டிருக்கான் லூசு பையில. நான் கலெக்டரா முடியுமால முட்டா பையில. நம்ம ஜனநாயகத்தில் அவன் நின்றுவான், ஜெயிச்சு முதல் மந்திரி ஆயிரவாண்டா, படிச்ச பிள்ளை முட்டா பையில. ஏல கலெக்டரேட்ட போய் நான் அசிங்கப்படுத்திட்டீங்களாங்க. சிந்திங்கய்யா, அவன் காமராஜ் என்ன லண்டன்ல பிறந்தான், அங்க நம்ம ஆள வந்தான். நம்மகிட்ட பிறந்தவன் ஐயா, நம்மகிட்ட பிறந்தவன். அவன் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தவன். மறுநாள் காலையில் என்ன பண்றாரு, ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டா மாவட்ட ஆட்சியாளர் ஓடி வந்துடுவான். இவர் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, மாவட்ட ஆட்சியாளர் வீட்டுக்கு. இவர் கார் உள்ள போது அதுக்குள்ள போலீஸ் சொல்றான். அவர் பதறி போய், அப்ப அந்த செல்போன் கிடையாது, நல்லா இருக்கு செல்போன், நல்ல கண்டு. நம்ம குளிக்கும் போது கூப்பிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு இருந்தேன். ஆனாச்சு அப்படியா தினசரி குளிப்பீங்களாங்கிறான். இவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அவன் என்ன டெஸ்ட் பண்றான் பார்த்தீங்களா நம்மள. இல்ல அண்ணாச்சி தினசரி குளிக்காராமேங்க. விளங்க மாட்டேங்கடா. ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தானா இல்லைங்களா? சரியா இல்லை. எல்லா கண்டுபிடிப்பையும் அசிங்கப்படுத்துறதே நம்முடைய வேலையா? உள்ள போறாரு, பசுபதி வெளியே வராரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இவரு கும்புறாரு காமராஜ். ஐயாங்கிறாரு. வேணாம்னே, உங்களை எதுக்கு நாங்க படிக்க வச்சோம்? நாங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? நீங்க படிச்ச பிள்ளைலாம் நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும் தானே, உங்களை நம்பித்தானே ஜெயிலுக்கு போனேன். நீ அப்படித்தானே இருக்க ஐயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, உன்னை கும்பிடுத யானு தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிட்டான் யானை. பசுபதி அழுதுட்டாரு. அவர் கலெக்டர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஐயா அப்படிதான் இருக்கணும். அப்புறம் எங்க அவர் மனசுக்குள்ள ஒரு சங்கடம் வந்துருமோன்னு, அம்மாவங்க கூப்பிடுங்க, பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். உங்க வீட்டுக்கார மாதிரியே ஒரு நேர்மையான அந்த நாட்டுக்கு வேணும், இவன் ஆளாக்கிடணும் நீங்க என்ன அப்படின்ட்டு. அடுத்து அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள கஷ்டம் இருக்குல்ல, சிஎம் இவர் ஏதோ பண்ணிட்டாருன்னு, ஒரு காப்பி கொடுங்களேன், காப்பி குடிச்சிட்டு போறேங்கிறார். இந்த சிவகாமி அம்மாளுக்கு ஒரு ஏக்கம். மகன் மந்திரியா இருக்கான், சொந்த 2 பேர்கிட்ட சொல்லி அனுப்புது, நான் ஒரு 6 மாசமாவது அவன் கூட இருந்து அவனை பார்த்துக்கிறேன், கொஞ்சம் அவன்கிட்ட கேளுங்கன்னு. இவர் மனுஷன் தானே சொல்றாரு, தேடும்ல அவளுக்கு என்ன, நான் கல்யாணம் வேற பண்ணல, தேடும் வந்திருக்கலாம் தான். ஆனா அவன் இங்க வந்து இருந்தான்னு வைங்க, என் தங்கச்சி பிள்ளைகள்லாம் இங்க வருவானுவோ, சொந்தக்காரனெல்லாம் இவளை பார்க்க வருவான். அவன் எவனாவது தப்பு பண்ணிட்டான்னா என் பேர்லாம் கெட்டுரும், கிழவி அங்கேயே இருக்கட்டும். ஒரு கல்யாணமாவது பண்ணிருக்க வேண்டாமா? என்ன நீங்க ரொம்ப மோசமான ஆட்களா இருக்கீங்களா? நான் ஒரு கல்யாணமாவது பண்ணிருக்க வேண்டாமா தானே சொன்னேன். எதுக்கு சிரிக்கிய? ரொம்ப தப்பான ஆட்கள்யா உங்க ஊர்ல, நான் நம்ப மாட்டேன். அதையும் கேட்டோம் ஒரு தடவை, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஜெயிலே இருந்துட்டேன்டா, அப்படியே ஒரு 40-45 வயசாச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்குன்னு விட்டுட்டேன். என்ன மனுஷங்க அவங்கெல்லாம்.